மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 மற்றும் 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெறாதது மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இந்த திட்டங்கள் எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவும் நிலையில் தமிழக நிதியமைச்சர் இதற்கு பதில் அளித்துள்ளார். அது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தாவேக அரசு கடந்த மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500, 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள சிறு விவசாயிகள் பெற்ற கடன்கள் முழுவதும் தள்ளுபடி, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை உள்ளிட்ட கவர்ச்சிகர அறிவிப்புகளை தாவேக தனது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது. அந்த வகையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகள் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய இலவச திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். தாவேக அரசின் பட்ஜெட்டிற்கு 0 மட்டுமே கொடுக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகளும் விமர்சித்து வரும் நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பட்ஜெட் உரையில் மரிய வில்சன் கூறியிருந்தது பற்றிய விவரங்கள் பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டின் கடன் அளவானது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதனை தாவேக அரசு ஆட்சி அமைத்தவுடன் வெளியிட்ட நிதி வேளாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையில் தெளிவுபடுத்தி உள்ளோம். சரி, மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மத்தியில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது. இதனால் மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பேற்று கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தாவேக அரசு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் போன்ற மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும். அதே சமயம் மாநிலத்தினை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளையும் அரசு எடுத்து வருகிறது. இதனால் முதலாவது பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டுகளிடம் இருந்து கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்களின் கட்டாய சமர்ப்பிப்பு அந்த டெண்டர்களை போட்டி இல்லாதவாறு மாறியுள்ளன. இதனை கலைந்து தாவேக அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இரண்டாவதாக, பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்கிரீட்கள் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்றிருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டரும் தகுதியிருப்பின் மற்ற துறைகளின் டெண்டர்களும் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. அடுத்தது, மூன்றாவதாக, இளைஞர்களும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களும் முதன் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பிலுள்ள டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள்
தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை டெண்டர்களில் ஆரோக்கியமான போட்டியினை ஏற்படுத்தி அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன் முயற்சிகளின் பலன்கள் அனைத்துமே அரசிற்கு கிடைக்க பெறவும் தொடங்கிவிட்டன என்று தெரிவித்தார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிகர் கட்டணம் தெரிவித்துள்ளது. அதாவது பெரிய வணிகர்களுக்கு யூபிஐ கட்டண பரிவர்த்தனைகள் மீது MDR எனப்படும் வணிகர் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் பெரிய வணிகர்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் நடைபெறும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 0.3% முதல் 0.5% வரை MDR கட்டணம் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சாமானிய நுகர்வோருக்கு சிறிய ரக கடைகளுக்கும் யூபிஐ எப்போதும் போல முற்றிலும் இலவசமாகவே இருக்கும். இந்த கட்டண முறையை அமல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் கட்டண சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு 5000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 பொதுமக்கள் அனைவரும் எப்போது வரும் என்று அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதில் மீண்டும், அதாவது மிக விரைவில் இதற்கான பதில் கிடைக்கும். ரூபாய் 1000 2500 வழங்கப்படும். முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படுவார். அதே சமயம் 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவார். அது மிக விரைவில் இந்த செய்தியானது வரவிருக்கும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து புதிய செய்திகள் உங்களுக்காக நாங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.